ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இதோடு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களும் கிரகநிலை கிரக மாற்றங்களும் அது கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி வகர் நிலையிலும் இருக்கிறாருங்க. என கிரகநிலை இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சனி வக்கரம் நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலே அதாவது அமாவாசை அமைஞ்சிருக்கு. இது கூடவே கேதாரலட்சுமி விரதமும் அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. இதோட நிறைவாக தான் கந்தசஷ்டி சூரசம்ஹாரமும் நடந்ததுங்க. அடுத்ததாக சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுது. நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லையுமே அன்னாபிஷேகம் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், ஸ்தங்காபிஷேகம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோடு சனி வகர நிவர்த்தியும் ஆகியிருக்கு. இந்த மாதத்தில் தாங்க சபரிமலைக்கு மாலை போடுறவங்களும் விரதம் இருந்து மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனை வணங்க போவாங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மீனம் ராசிக்காரங்க. இவர் தனம் மற்றும் புத்திரக்காரகர் ஆவார். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால தான் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குரு பார்வைக்கும் உண்டுங்க. நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக இருப்பவர் தான் இந்த குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகுங்க. அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுது. குரு இருக்கும் இடத்தை வைத்து தான் ஒரு ஜாதகத்தில் குழந்தையின் நிலையை அறிய முடியுங்க. அதனால் இவரை புத்திரகாரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற பணத்துக்கும் அதிபதி இவர் தாங்க. அதனால் இவரை தனகாரகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. குருவிற்கு ஜீவனகாரகன் என்ற பெயரும் இருக்குங்க. இவருக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் சொல்லப்படுது. பிரத்யேதி தேவதையா நான்முகன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவருக்கு உகந்த திசை வடக்குங்க. நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரியன், சந்திரன், செவ்வாயும் அமைஞ்சிருக்கு. பகை கிரகமாக புதன் சுக்கிரனும், சம கிரகமாக சனி, ராகு, கேது அமைஞ்சிருக்குங்க. ஆட்சி வீடாக தனுசு மகரமும், உச்ச வீடாக கடகமும், நீச்ச வீடாக மகரமும், மூல திரிகோண ராசியா மீனமும் அமைஞ்சிருக்குங்க. தேவர்களின் குருவாக விளங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். நவ கிரகங்களில் ராஜ கிரகம் என போற்றப்படும் ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. இவர் ஒரு ராசியில ஒரு ஆண்டு மட்டும்தாங்க பயணிப்பாரு. ஆண்டுக்கு ஒரு முறை குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் நாம குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம். மங்களகாரகன் என அழைக்கப்படும் கிரகம் வியாழன் என்னும் குரு பகவான் தாங்க. குரு பகவானுக்கு உகந்த நாளாக தான் வியாழக்கிழமை சொல்லப்பட்டு இருக்கு. இந்த நாளில் கல்வி உள்பட பல கலைகளை கற்றுத்தருவதற்கு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கவும் சிறப்பான நாளாக தாங்க இருக்கு. பிரகஸ்பதி என சொல்லப்படும் குரு பகவான் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். குரு பகவானுக்குன்னு தனி கோவிலே இருக்குங்க. இது நவகிரகங்களில் ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. இது கூடவே யாரெல்லாம் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும் நவகிரகம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எந்த மாதிரியான பலன்களை அடைஞ்சிங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே நவகிரக கோயிலுக்கு போக ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடினம் அப்படிங்கிற சொல்லே பிடிக்காதுங்க. எதை எடுத்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க. எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் கூர்மையாக வித்தியாசமாக செஞ்சு முடிப்பாங்க. தனக்கு தான் எல்லா பொருளும் வேணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறவங்க இவங்க.
மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்துதாங்க இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில வெற்றி தான் அதிகமாக நிறைந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் போட்டு வச்சிக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் வெளிப்படையே பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. பொதுவாகவே மீனம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது ரொம்பவே அக்கறை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள். எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்புறவங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க அள்ளித்தரப்போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே தீரப்போகுது. எல்லாவற்றிற்கும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கும். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகுங்க. பணவரத்தும் இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகவும் போகுதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த மாதம் கூடுதலா தாங்க உழைக்க வேண்டி இருக்கும். ஆனா உங்க உழைப்புக்கேற்ற பலன் கொஞ்சம் தாமதமா தாங்க கிடைக்கும். மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. வேலையில் உங்கள் கூட இருக்க பார்ட்னர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்து செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலும் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறாரு. இதனால பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர் இந்த மாதிரி பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கிறவங்க, அரசியல் துறையில் சார்ந்தவங்களுக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்த போகுதுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை தாங்க உருவாகும். உறவினர்கள் வருகையும் அதிகமாக இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. அதனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகுங்க. இதுக்கு தந்தையோ தந்தை வழி உறவினர்களோ காரணமாக இருப்பாங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதம் பெண்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவுகள் உண்டாகலாங்க. காரிய தடைகளும் ஏற்படும். கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய படைப்புக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்தும் சேரும். உங்களோட உழைப்பு தொடர்ந்து செய்வதன் மூலயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் பாடங்களை கவனமாக படிக்கிறது மூலியமா உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க. இதனால எல்லா எக்ஸாம்லையும் சக்சஸ் ஆகுவீங்க. அதனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. பண விஷயத்தில் இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதிக பணம் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சனி வகர் நிலையில் இருக்கிறாரு. வகர நிவர்த்தியும் அடையிறாருங்க. இதனால் ஒரு சிலருக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலைக்கான வாய்ப்பும் வருதுங்க. புதுசாக 2 விதமான பலன்களும் தாங்க அமையப்போகுது. இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. நீங்கள் ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சுருப்பீங்க இவ்வளவு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு. அது எல்லாமே நடக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் இது. வயிறு, இருதயம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுற வாய்ப்பும் இருக்குங்க. ஏன்னா 6ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. அதனால தான் இந்த மாதம் தனவரவு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பீங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் நீங்கள் விரும்பியது எல்லாமே கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைங்க. சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகமாக இருக்கும். பயணங்கள் மூலமாகவும் லாபம் கிடைக்குங்க. புதிய நபர்களின் நட்பு ஏற்படும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் கிடைக்குங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றியும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே விலக போகுதுங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலதிகாரியின் உதவி கிடைக்குங்க. நிலுவையில் இருந்த பணமும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அதிகமாக இருக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் ஏதாவது நடக்கலாம். நிலம், வீடு மூலமாக லாபம் கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவில் நெருக்கமும் அதிகரிக்குங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கும் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. செல்வம் சேரும். கல்வியில் வெற்றியும் அடைவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.